வணக்க மக்களே. சினிமாவை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ நடிகர் நடிகைகள் அதே போல் குணச்சித்திர கதாபாத்திரம் நடிக்கிறவங்கன்னு பல பேர் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் ரொம்பவே மக்களிடையே வரவேற்பை பெற்றுடுவாங்க. தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஒரு பிரபல நடிகை. அதோட கவர்ச்சியில் நடித்து அனைவருடைய மனதையுமே கவர்ந்தவங்க. யார் அந்த நடிகை, எதற்காக அவங்க அந்த முயற்சியை பண்ணாங்க, என்ன காரணம் அதற்கு பின்னாடி இருக்குன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ் திரையுலகில் கவர்ச்சி நடிகையாக இருந்தவங்க மும்தாஜ் கடந்த சில ஆண்டுகளாக சினிமாவில் தலை காட்டாமல் இருக்காங்க. இந்த நிலையில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயம் ஒன்று ரொம்ப வைரலாகி வருது. மோனிஷா என் மோனலிசா படம் மூலமாக அறிமுகமானாங்க நடிகை மும்தாஜ். இந்த படத்தில் அவங்க டி ராஜேந்தருக்கு ஜோடியாக நடித்தாங்க. 1999ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ஹிட் ஆச்சு. தொடர்ந்து அவங்க அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. கவர்ச்சியாக நடித்திருந்த இவங்களை அடுத்தடுத்த ஆண்டுகளில் வெளியான சாக்லேட் லூட்டி போன்ற படங்களிலுமே காணப்பட்டாங்க. மும்தாஜ் நாயகியாக நடித்த படங்கள் மட்டும் இல்லாமல் கேமியோ ரோல்களிலுமே இவங்க நடிச்சிருக்கக்கூடிய படங்களும், வில்லியாக நடித்திருந்த படங்களும் கூட ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. அப்படி அவங்க நடித்த குஷி படமும் ஹிட் ஆச்சு. இதில் இடம்பெற்றிருந்த கட்டிப்புடி கட்டிப்புடிடா பாடல் ஹிட் ஆனதற்கு ஒரு காரணம் இசையமைப்பாளர் தேவா, இன்னொரு காரணம் இவங்க. அதற்கப்புறமாக அவங்க மரண வழியை அனுபவிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. திரையுலகில் இருந்து விலகி இருக்கக்கூடிய மும்தாஜ் ஒரு ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு முறை தனக்கு இடுப்பு பகுதியை அசைக்கக்கூட முடியாத அளவிற்கு வலி ஏற்பட்டிருக்கு. அந்த வழியால் தான் துடிதுடித்து போனதாகவும், மேலும் இதற்காக மருத்துவர்களை பார்த்தும் எந்த பயனும் அளிக்கலையா. மருத்துவ பரிசோதனை தனக்கு ஆர்டோ இம்யூன் நோய் பாதிப்பு இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நோய் பாதிப்பினால் தன்னால் எழுந்து கூட நிற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. நோய் பாதிப்பால் மிகுந்த மன வேதனைக்கு உள்ளான மும்தாஜ் தொடர்ந்து 2.5 மணி நேரம் எல்லாம் அமர்ந்து அழுதிருப்பதாகவும், இதனால் தனக்கு மனநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் தன்னை தனது அண்ணன், கணவர், கடவுள் தான் அதில் இருந்து மீட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தற்கொலை முயற்சி நான் இல்லைன்னா செஞ்சுருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மும்தாஜ். இப்போ மும்தாஜ் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறது வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. என்னதான் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும் அதை எதிர்நீச்சல் போடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம மனதளவில் பாதிக்கப்படும் பொழுது நல்லா இருக்கவங்களே இந்த மாதிரியான தவறான முடிவுகளை எடுத்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இது போன்ற விஷயங்களை கேள்விப்படும் போது நம்மளுக்கே தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.